அனைவருக்கும் வணக்கம். பாரதி பாடிய பரவசம் தமிழ், கம்பர் கவிஞனின் கம்பீரம் தமிழ், தொல்காப்பியத்து தொன்மை தமிழ், சிலப்பதிகாரம் சொன்ன சீர்மை தமிழ். உயிரெழுத்தில் ஒளிரும் தங்கம், மெய்யெழுத்தில் மிளிரும் வெற்றி, உலகின் மூத்த மொழி நம் தமிழ். மொழிகள் பல வந்தாலும் போனாலும் தமிழின் புகழ் என்றும் வீழாது. பெரியாரும் பக்தரும் போற்றிய தமிழ், பிரபஞ்சம் வணங்கும் புனிதம் தமிழ். என்ன நண்பர்களே, தமிழ் தமிழ் என்று தமிழை பற்றியே பேசுகிறார்கள் என நினைத்தீர்களா? நான் ஹன்சிகா மற்றும் நான் கவினிலா. நாங்கள் 8ஆம் வகுப்பு மாணவிகள். தமிழ் புத்தாண்டை பற்றி உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஹன்சிகா, தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டிருக்கிறது, உனக்கு தெரியுமா? வணக்கம் கவி. ஆம், இது புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஏப்ரல் 14 அன்று கொண்டாடப்படுகிறது. சரி, இது தமிழ் நாள்காட்டியின் புதிய வருடத்தின் தொடக்கமாகும். ஆம், வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு தோரணங்கள் கட்டுவார்கள். மக்கள் காலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். மாங்காய் பச்சடி என்ற சிறப்பு உணவையும் தயார் செய்வார்கள். இதில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் இருக்கும். நல்லது. அது வாழ்க்கையின் இனிமை, சவால் மற்றும் அனுபவங்களை விளக்குகிறது. சரி, இது மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் புதிய தொடக்கங்களை கொண்டாடும் நாள். எனக்கு தமிழ் புத்தாண்டு மிகவும் பிடிக்கும். அது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. உனக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கவி. நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனவே நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு புதிய தொடக்கத்திற்கான நாளாகும். மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் நல்வாழ்வை கொண்டாடும் ஒரு சிறந்த நாள். அனைவரும் அமைதியுடன், ஒற்றுமையுடன், முன்னேற்றமுடன் ஒரு சிறந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.